கார்டனில் வந்து தேவியா பேசுகிறேன். இன்றைக்கி லோட்டஸ் டியூபர் எப்படி வைக்க போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். முதல்ல ஒரு எம்டி டப் எடுக்கணும். இங்கே பாருங்கள், அந்த ஒரு பெரிய டப்பா இருக்கணும். அந்த டப்பை எடுத்துகிட்டு அதில் முட்டை ஓடு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வேப்பம் புண்ணாக்கு, இது மூணையும் இதில் போடணும். ஆட்டு உரம் போடலாம், இல்லைன்னா பசுமாட்டு உரமும் போடலாம். காஞ்ச உரமாக இருக்கணும், அது பவுடர் பண்ணி இதில் போட்டுருக்கேன். அப்புறம் இதில் மண்புழு உரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மண் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ஏன் மண் போடணும்னா, லோட்டஸ் வந்து நல்லா பூத்து நல்லா ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கிழங்கு வரும். அந்த கிழங்கு அடியில் தான் போய் ரவுண்டாக வளைய மாதிரி இருக்கும். அது நல்லா கிழங்கு நல்லா பெருசாக வர்றதுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்ல பெரிய பெரிய கிழங்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி களிமண் போடலாம், செம்மண் போடலாம், இல்லைனா தோட்டத்து மண் போடலாம். நான் இன்றைக்கி தோட்டத்து மண்ணும் களிமண்ணும் மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். தனியாக வீடியோ எடுக்கிறனால போட முடியலை. இதை கொட்டிட்டேன். இதை பாருங்கள், நல்லா கொட்டிட்டு இதில் கொட்டிட்டு கல்லெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இதை பாருங்கள், கல் இருந்தால் எடுத்து போட்டணும். கல்லெல்லாம் இருந்தால் எடுத்து போட்டணும். கல் எடுத்து போட்டு இதுக்கு பாதி அளவுக்கு இருக்கணும். இந்த காவாசி உரம், அரைவாசி, அதுக்கு மேலே வந்து இந்த பாதி அளவுக்கு மண் இருக்கணும். மேலே வந்து தண்ணி இருக்கும். அரைவாசி மட்டும் மண் போடணும். அதுக்கப்புறம் அரைவாசிக்கு மேலே தண்ணி போடணும். இங்கே வரணும், அப்படி தண்ணி போடணும். கல் இருந்தால் கல், தூசி இதெல்லாம் இருந்தால் நம்ம குறைக்கிறோம். குறைச்சிட்டு இதில் டப்பில் தண்ணி கொஞ்சம் கரையணும். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம், இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கா, அதனால் ஒரு மணி நேரம் இந்த தண்ணி வந்து அப்படியே ஊறணும். அப்படியே ஊறணும். நல்லா ஊறி இப்போ நான் வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த சைடில் இது வந்து இந்த பாருங்கள், இது வந்து சித்தாராவோட கிழங்கு, இந்த டியூபர், சித்தாரா டியூபர். இந்த இதுவும் சித்தாரா டியூபர். இந்த பாருங்கள், சித்தாராவோட டியூபர். இந்த டியூபரை தான் இப்போ நான் வைக்க போகிறேன். இந்த எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் தான் இங்கே இருக்கும். இந்த டியூபர் வந்து படாமல், செடியை பாதிக்காமல் மெதுவாக நம்ம அந்த டியூபரை இதில் வைக்கணும். சின்ன டியூபராக இருக்கிறதுனால நான் என் தோட்டத்தில் இருந்து தான் நான் இப்போ வந்து வைக்கிறேன். இந்த சின்ன டியூபராக இருக்கிறதுனால நான் வந்து 2 டியூபராக வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. சின்ன டியூபராக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சுற்றி வளையமாக ரவுண்டாக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். எடுக்க டியூபர் உடஞ்சிருச்சு. டியூபரில் இது எல்லாம் லீஃப் உடஞ்சிருச்சு, சாரி. இதை பாருங்கள், வச்சுட்டேன். டியூபர் வச்சுட்டேன்.
நம்ம வந்து ஏதாவது ஒரு லீஃபை வந்து நடுவில் வச்சு நல்ல தண்ணி தான் ஊற்றணும். இதில் பாருங்க, நல்ல தண்ணி தான் இதில் ஊற்றணும், கலங்காமல் ஊற்றணும். நல்ல தண்ணி தான் இதில் ஊற்றணும். நானாக தான் எடுக்கிறேன், அதனால கை லேசாப்படுது. இந்த லீஃப் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்படி தண்ணி ஊற்றிட்டு செடியை வந்து இந்த லீஃப் வந்து பாருங்கள் அந்த தண்ணி வர்றது நம்ம அதுக்கப்புறம் இந்த லீஃப் வளர வளர நம்ம தண்ணி இது வரைக்கும் நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி வச்சோம்னா கண்டிப்பாக 2 மாதமோ 3 மாதத்துலேயே கண்டிப்பாக மொட்டு வந்துடும், அழகாக பூக்கும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வச்சு ரசித்து அழகு பாருங்கள். தேங்க்யூ.